ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான 11வது வாரத்தோட 5வது நாள் காலை வேலை ஓட் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பயங்கரமான பிரளயம் வெடிச்சது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு எதிராக எல்லாருமே வந்து ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி சாரி கேளுன்னு கேட்டாலும் முடியாது, என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் காண்டாயிட்டாங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பிரச்சனையை டக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படின்னு கத்துறாங்க. யாராவது பார்த்தா திவ்யா கத்துனோடனே டென்ஷனில் யாராவது லூஸ் அப்படின்ற மாதிரி வாய விட்டாங்க. எஃப்ஜே தான் சவுண்டாக கொடுத்தாரு. நம்ம கம்முறது கொஞ்சம் வாய வாட்டி விட்டார். ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க. எஃப்ஜேவெலாம் கேட்கல, எப்படி நீ பேசலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு எஃப்ஜே வந்து நான் தான் லூஸ்ன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ எனக்கு லூஸ்ன்றது பிரச்சனை இல்லை எஃப்ஜே அப்படின்னு திவ்யா. எஃப்ஜே எனக்கு லூஸ்ன்றது பிரச்சனை இல்லை, எனக்கு அது ஒரு வீக்னஸ். யாராவது என்ன இந்த மாதிரி பண்ணால் பயத்தில் நான் கத்த தான் செய்வேன். அவங்க எப்படி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்றாங்க. எஃப்ஜே சொன்னது பிரச்சனை இல்லை, ஆனால் கமருது சொன்னது பிரச்சனை. என்ன பிரச்சனையாக இருக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய், பார்வதி அண்ட் கமருதீன் அந்த டீம் தான் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்க்கை வின் பண்ணி தலை போட்டிக்கு இந்த 4 பேர் தான் உள்ளே போகிறாங்க. அதில் கண்டிப்பாக 3 பேர் தான் போவாங்க. அதில் ஆதரை தான் வந்துட்டு இந்த வாரம் வெளியே போக போகிறாங்கன்ற விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். கூட கையை பிடிச்சிட்டு எஃப்ஜேவை கூட்டு போகிறாங்களா இல்லைன்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இதை பற்றிலாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றிலாம் நம்மளோட திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,38,576 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 20.74. ஸோ திவ்யாவோட ஓட்டு தாறுமாற செம்மையாக வந்துட்டு வெறித்திரமாக வந்துட்டு இருக்குங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் திவ்யா மட்டும் மாறாமல் அப்படியே இருக்காங்க. நேற்று நான் என்னால் எனக்கு வந்து அந்த டாஸ்கில் வந்து அவங்க கலந்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சரி, திவ்யாவை பற்றி நம்ம கண்டிப்பாக நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு போட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோ தாத்தா யார் வினோத் அங்கேருந்து இந்த வீடியோ போட்டுறாதீங்க, யோ அறிவில்லை உனக்கு, யோ பெருசு இப்படியா பேசுறது. வினோத்தோட மனைவி அங்கேருந்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நீங்கள் வந்துட்டு பண்ணுறதா வந்து அவங்க கண்டுபிடிக்க முடியல, இப்படி தான் கற்றுவீங்களா? அப்படி பார்த்தா 2.5 மணி நேரம் வந்துட்டு அவங்க பண்ணதை இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க அப்போ எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கணும். ஒரு கண்ணியம் வேண்டாமா இப்படியா பேசுறது? இதுலேயும் நைட்டு வந்துட்டு சாரின்னு ஒரு விஷயம், அதை வந்துட்டு இங்கே வந்து எல்லோரும் கேட்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போது திடீர்னு திவ்யா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி டப்புன்னு வந்து கமருதி மேலே திருப்பினாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ட்ரிகர் பண்ணி வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள். திரும்ப இதை பண்ணுறாங்க. இப்படி பண்ணாலும் ஓட்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் திவ்யா. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதின் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 82,507 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 12.35. பாவம் கமருது உண்மையிலேங்க. அவர் கம்முன்னு தான் உட்காந்துருக்கு. அவர் சீன்றாங்க. திவ்யா என்ன பண்ணுவார் அவர்? நல்ல வேலை பக்கத்தில் விஜய் பார்த்து பூச்சி ஈத்துட்டு கம்முனர்றா அன்னைக்கு மாதிரி ஆகிட போகிற டே சாமி கம்முனர்றான்றாங்க. இதில் வேறு திவ்யா இது பார்வதிக்கிட்ட வேறு ஆதிரை சண்டைக்கு வராங்க. ஆதிரை இருக்காங்க பாருங்க, எப்பா யோ மோசமானவங்க. திவ்யா கூட சேர்ந்து இன்னும் அட்டகாசம் பண்ணாங்க தெரியுமா. நீங்கள் எப்படி பேசலாம்? ஏன் எஃப்ஜே பேசுனாங்களா ஆதிரை உங்கள் கண்ணுக்கு தெரியல, இப்போ கேட்க வேண்டியதானே. நீ மட்டும் ஏன்டா அப்படி சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் இவர் சொல்கிறேம்மா நான் சண்டை போட்டாலும் பரவாயில்லம்மா, வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படின்றாரு. போங்க, யார் வானான்னு சொன்னால் அப்படி கலாய்க்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்துட்டு இவர் வந்து விஜய் பார்வதிக்கெல்லாம் பேசி கடைசியில் வந்து நான் என்னதான் இருந்தாலும் நான் அனாதான் தானே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது வேறு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அமித்தும் விஜய் பார்வதி ரொம்ப கெஞ்சினாங்க. பாவமாக தான் இருக்குது. பார்க்கலாம். 3வது பெஸ்ட் தான் அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 72,877 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.91. இன்னும் வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்துட்டு திவ்யாவோட விஷயங்களே வந்துட்டு இன்னும் இவ்வளோ ஓட்டு வருதுன்னு. ஆனால் அரோராக்கெலாம் எப்படி இவ்வளோ ஓட்டு வருது எப்படி? இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது ஹெவியாக இந்த வாரம் பண்ணியிருக்காங்கன்னா கூட பரவாயில்ல, எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஆனால் ஓட்டு மட்டும் இவ்வளோ வந்தால் யோசிச்சு பாருங்களேன். என்னத்தை சொல்கிறது எனக்கு சத்தியமாக புரியலைங்க. இதில் வேறு வந்துட்டு ஒரு பொருளி வேறு புதுசாக கரப்பிட்டு இருக்காங்க. என்னென்னா அஃபிஷியல் ஓட்டில் வந்துட்டு திவ்யாவுக்கும் அரோராவுக்கும் குவிஞ்சிட்டு இருக்கான் ஓட்டு. யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. எப்படி இந்த நேற்று சொன்னீங்களே விஜய் பார்வதி வந்து இருக்கிறதே மட்டமாக அந்த டீம் தோத்துடுச்சு, கடைசியாக வின் பண்ணது அமித் டீம், அந்த மாதிரி. அதுவும் நடுவில் வந்துட்டு அமித் டீமை வின் பண்ண வைக்கிறதுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு புது திட்டத்தை தீட்டுறாங்க. அந்த மாதிரியா இஷ்டத்துக்கு அடித்து விடுங்க உருட்டுங்க நல்லா உருட்டுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. 4வது பேசுறதுன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 70,735 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 10.59. நேற்று அவங்களுக்கு குட் டே பேட் டே ரெண்டுமே நடந்துச்சு. காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரைக்கும் சரியான குட் டே. அவங்க லைஃப்லேயே மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் குழாவி பேசுகிற விஷயங்களும் காதல் டயலாக்லாம் பார்க்க ஒரு காதல் சீரியல் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவர் அவங்களுக்காக பாட்டு பாடுற விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. அப்படியே சாயங்காலம் ஒரு கட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அமித் உள்ள வந்தார். சண்டை
ஏய் இனிமேல் உன் மூஞ்சிலே முடிக்கப்பட்டேன் என் கூட பேசாதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. டேய் புரிஞ்சுக்கடா, நானே டென்ஷனில் இருக்க, நீ வேற என்ன அப்படி பண்ணுற. என்னென்னா ஃபுல்லாக பதட்டத்தில் இருக்காங்க. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வேறு என்ன பண்ணும் இந்த பாவம், இந்த பச்சை மணி என்ன பண்ணுன்ற மாதிரி வந்து டென்ஷனாக இருக்காங்க. ஏமா பதறீங்க? பதற வேண்டிய இடத்துல பதறாமல் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ பதட்டம். அதுக்கு தான் இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுன்றது. 5வது பேசுவேன் நான் சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 61,234 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.17. சபரியெல்லாம் நான் வந்துட்டு அதான் காலையில் கூட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பேன் நேற்றுலாம். ஐயோ சபரி இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு. அவர் வேஸ்ட்டு தான் பண்ணுவார், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நேற்று அந்த டாஸ்க் நடக்குது, 3வது டாஸ்க்கு, எல்லாருமே வீடியோ சேர்ந்து அவங்களை கலாச்சிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சபரியை பார்க்குறேன், எங்கே சபரியை காணோன்னு. அவர் இங்கே இருக்கேன் அப்படின்னு. எங்கேயா பார்த்தா ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காரு. எப்படி எல்லா வீக்லி டாஸ்க்லேயும் வந்துட்டு டாஸ்க்கை முடிக்கிறோமோ இல்லையோ, டாஸ்கில் யார் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பேசி கடைசியில் பெஸ்ட் ஒஸ்ட்டில் வந்துட்டு அவங்க ஆப்போசிட் டீம் இவரை வந்து பண்ணாத அளவுக்கு பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதை தான் இன்றைக்கும் பண்ணுறாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு கேமு எனக்கு புரியல. எவ்வளோ சூப்பரான ஒரு ஆப்போசிட் கிடச்சிருக்கு, இந்த அளவுக்கு மட்டமாக இருக்கீங்களே, போங்க சபரி. ஐ எம் வெரி டிசப்பாயின்ட். 6வது பேசுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி 61,234 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.17. நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் ஒன்றாயிட்டாங்க. நல்லா சிரித்து பேசுகிறாங்க. இங்கே எவ்வளோ பேர் கலாச்சாங்க தெரியுமா அப்படி பேசிக்கிறாங்க. ஹாஹா 2 பாப் பக்ரி சேர போகிறாங்க போல இருக்கே. சேர்ந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் வரும். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு மர்மாவே. அந்த மர்மமான முடித்து அவளதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு இந்த அம்மாவுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் மாதிரி வந்து சாரி கேளு சொன்னால் முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, உங்களை மதித்து இத்தனை பேர் வந்திருக்காங்களா, அதுக்காக சாரி முடியாது என்ன பண்ணுவீங்க. ஓகேம்மா எங்கே பேச முடியுமோ நான் அங்கே பேசிக்கன்னு சொல்லிட்டு கம்மி போட்டாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பேசக்கூடாது சாண்ட்ரா. நீங்கள் மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்கன்றதான் நம்மளோட கருத்து. 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 41,656 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 6.24. அமித் அவர்கள் ரொம்ப தங்கமான மனிதர், அது மாற்று கருத்து கிடையாது. சாண்ட்ரா சொன்னவனே எனக்கு தப்பே தெரியலையே சாண்ட்ரா அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல அவர் இல்லை. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சில சாங்ஸ்க்கு இது பணம் காப்பரேட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க எப்படி அதை பாடுவாங்க, அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்கோ அதானே பாடுவாங்க. அதை பாடுனா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொன்னால் அது என்ன தான் தாக்குறாங்கன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்ட்டார். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இவர் கமருது வந்து நான் ஒரு அண்ணாதான்னு சொன்னார். உடனே பூச்சி திட்டினார், டேய் இனி இந்த மாதிரி பேசுகிற வச்சு நம்ம பேசவே மாட்டோம்டா அப்படின்னு. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதெல்லாம் அந்த ஒரு உரிமை. வெளியில் வந்து அவங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, அது மட்டும் மாற்று கருத்து கிடையாதுங்க. 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 41,637 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.23. ஸோ கனிக்கு வந்து சரியான ஒரு ஆப்போசிட் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. கனி, ஆதிரை, விஜய் பார்வதி, கமருதீன். இதில் ஆதிரை வெளியே போனாலும் கனி கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க. ஏன்னா உள்ளே இருந்து தானே ஆகணும். ஃப்ரீ ஸ்டார்ஸ் வருது இல்லை, அதில் மேபி தெர் இஸ் அ சான்ஸ். இவங்க வந்து வீட்டில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க வச்சுங்க, எல்லோரும் கனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அன்புக்கு அங்கே ரொம்ப பெருசு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் கேப்டனாக வருவாங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் பிளானுன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். பட் எனக்கு ஆசை பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இல்லை கமருதீன் கேப்டன் வந்தால் நல்லாயிருக்கும். 9வது பேஸ் பண்ணால் சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 41,119 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 6.16. சுபிக்ஷா நேற்று திடீர்னு எப்படி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அவங்க உள்ள பாவம் ஏதோ பேசிட்டு ஏதாவது வருத்தப்பட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கும்போது விக்ரம் வந்து ஒரு அண்ணன்ற முறையில் போய் சமாதானப்படுத்தினா அதை வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்து பேசுங்க, இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூம் நினச்சிங்களா இல்லை வந்துட்டு கன்ஃபர்ஸ் ரூம் நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி கலாச்சியோட பாவம் நொந்து போட்டாங்க. அதுலேருந்து ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்தாங்க. பாவமாக வந்துச்சு. 10வது பேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா 39,852 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 5.97. அரோரா சொல்லிட்டாங்க ஆதிரை கிட்ட, ஏய் பியானோ போனதில் தான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பண்ணுறான் தெரியுது அவனுக்கு அப்படின்ட்டு. ஆனாலும் ஆதிரி வந்துட்டு எஃப்ஜே கிட்ட நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. அப்போ தெரிஞ்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்புறம் எதுக்கு வெளியில் வந்து அந்த அளவுக்கு பேசிட்டு வீராப்போ உள்ளே வந்தீங்க? எஃப்ஜேவை நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன், இதில் வேறு டாஸ்க்கில் இப்படி பண்ணலாம்னு நினச்சேன் அப்படி பண்ணலாம்னு நினச்சேன். அப்போ டாஸ்க் வந்தால் பண்ணுவீங்க, மற்ற நேரம் ஜாலியாக இருப்பீங்க. நீங்களே வந்து அவருக்கு இடம் கொடுத்துட்டு கடைசியில் அவர் மேலே பழிய போகிற மாதிரி கடைசியில் நீங்களே உருவாக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறு. என்னத்தை சொல்ல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதிரை இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,372 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.63. ஸோ ஆதிரை கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் சாச்சா பாய் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கண்டிப்பாக போகும்போது எஃப்ஜேவை கூப்பிட்டு போவாங்களா அப்படி தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக கூப்பிட்டு போனாங்கன்னா சமமாசாக இருக்கும். ஏன்னா எஃப்ஜேவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் கம்பேர் பண்ணும்போது சுபிக்ஷா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க.
பார்க்கலாம் என்ன நடக்குது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சரி, இவங்களாம் மொத்தமாக உங்களோட ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,68,052 ஓட்ஸ். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்.